ஏன்னா இதெல்லாம் தெரியாத இருக்கிற வரைக்கும் தான் அவங்க ஜெயிப்பாங்க. இதுக்கு மக்கள் உணர்ந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கு அந்த சிஸ்டம் ஒர்க் அவுட் ஆகாது. தேர்தலில் பங்கேற்ற நல்ல உள்ளங்களுக்கு எனது நன்றியை மீண்டும் ஒரு முறை கொடுத்துக் கொடுக்கிறேன். பூத்திலே என்னங்கன்னு சொல்றேன். நான் வந்து சும்மா பேப்பர் பேக் கொண்டு வரணும்னு சொல்ல, முழு ஸ்கீமையுமே நான் கொடுக்குறேன். இந்த அரசியல் ஏதோ ஒன்று ஏதோ யதார்த்தமான அரசியலாம் கிடையாது. எல்லாம் பிராமணன் வடிவமைக்கிறது தான். அவங்ககிட்ட தான் மீடியா இருக்கு, அவங்ககிட்ட அதிகாரம் இருக்கு, மத்திய அரசுன்ற ஒரு இது இருக்குது. பரசுராமன் ஆட்சிப்படும் போது மக்கள் துயரப்படுவார்கள், சுகவாழ்வு இருக்காது. படிச்சிருக்கிறல்ல, உன்னை மாற்றம் வந்து ஆள்றான்ல, மக்கள் ஈனம் சூடு சோழன் எதுவும் இல்லையா? சும்மா ஒரு 2 லைன் வசத்தை எழுதி கொடுப்பாங்க, அதை படிச்சுட்டு அப்படி கேமரா முன்னால வீராவாசனம் பேசுறது கிடையாது. ரியல் லைஃப். அவங்க கேட்குற கேள்விக்கு அப்படியே பதில் சொல்லணும். வணக்கம் ஐயா. வணக்கம். நடந்து முடிந்த தேர்தல் பற்றிய தங்களின் கருத்து என்ன ஐயா? நான் 2-3 வருடங்களுக்கு முன்னாலே சொல்லிட்டு இருந்தேன். 2026 வாக்கில் யூதர் விடுவர், தமிழர் எழுவர் அப்படின்ட்டு. யூதர் விடுவனா விழுந்துட்டான், நல்லாவே தெரியுது நமக்கு. அப்புறம் வீணாக வந்து இது ஈரானோட வம்புக்கு இழுத்து இஸ்ரேல் நொறுங்கி போய் கிடக்குது இப்போ. ஸோ யூதன் விழுந்துட்டான். அப்புறம் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் எல்லாம் வந்தது. அவங்க உலகம் பூரா யூதர்களுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துருச்சுன்றதும் ஒன்று உண்டு. ஸோ யூதர் விழுந்துட்டாங்க. அது எனக்கு வந்து ஒரு இன்ட்யூஷன், அதாவது எனக்கு உள்ளுணர்வாக தான் அது எனக்கு வந்துச்சு. நான் நினச்சி யோசிச்செல்லாம் சொல்லலை, என்னுடைய உள்ளுணர்வை நான் பகிர்ந்துக்கிட்டேன். அப்போ எழுவர்னா இப்போ நாம் வந்து ஏன் ஆட்சி அமைக்கலை? இந்த தடவை நம்ம தேர்தலில் பங்கேற்றோம் முதன் முறையாக. நமக்கு இன்னும் கட்சின்ற அங்கீகாரம் வராதால நாம் சுயேட்சைகளாகத்தான் 72 பேர் இருந்தோம். அதில் 10 பேருக்கு வந்து அந்த இது தேர்தல் ஆணையத்தோட அங்கீகாரம் கிடைக்காதால 62 பேர் நாம் தேர்தலில் போட்டிட்டோம். நமக்கு வந்து இந்த முறை வெற்றி கிடைக்கலாம். இப்போ சீமானவர்களும் பார்த்தீங்கன்னா 4 முறை தேர்தலில் போட்டியிருக்காரு. எல்லா இடங்களிலையும் தன்னுடைய வேட்பாளர் நிறுத்தினார். இது வரைக்கும் ஒருத்தர் கூட அவர் உட்பட யாருமே வெற்றி பெறலை. ஆனால் நாம் வந்து சோஷியல் மீடியாவில் இருந்தோம். பொதுமக்களுக்கு நம்மளை பற்றி அதிகமாக தெரியாது. சோஷியல் மீடியாவில் இருந்தோம். நாம் வந்து வகுப்புலாம் நடத்தினோம், பட்டயப்பிடிப்பு நடத்தினோம். எங்கள் கேண்டிடேட் எல்லாம் முழுசாக படிச்சுட்டு வந்து கிளம்புறங்கிறாங்கன்றதுக்கெல்லாம் நம்ம தயாராகணும். ஆனால் மக்களுக்கு அது தெரியாது. நாம் போடுற வீடியோக்களை பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது பெரும்பான்மை மக்கள் 10 லட்சம் பேர் நம்ம வீடியோ பார்ப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே இருக்கவங்களெல்லாம் தெரியாது. அப்போ நம்ம தெரிய வைக்கணும்னு என்ன பண்ணணும்னு நினச்சோம்னா, நம்ம போஸ்டர் அடித்து ஒட்டணும். நாம் வந்து பட்டம் வாங்குறத கையில் வச்சுக்கிட்டு பட்டம் வாங்குற மாதிரி அதெல்லாம் அந்த படங்களை போட்டோம்னா அது கவன ஈர்ப்பாக இருக்கும். ஓஹோ, இப்போ இவங்கெல்லாம் இதுக்குன்னு சிறப்பாக படிச்சுட்டு வந்திருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு தான் நம்ம வந்து போஸ்டர் அடித்து ஒட்டுறதை நம்ம பெருசாக பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் நமக்கு எதிராகத்தான் இந்த தடவை எலெக்ஷன் வந்து ரொம்ப கடுபடியானது. எல்லோருக்குமே தெரியும். தேர்தலில் போட்டியிட்ட எல்லோருக்குமே தெரியும். குறிப்பாக அந்த சுயேட்சைகளாக போட்டியிட்ட எல்லோருக்குமே தெரியும். நான் தான் தமிழ்ச்சங்கம் தவிர்த்து மற்ற எல்லா சுயேட்சைகளுக்குமே கூட தெரியும். அவ்வளவு கெடுபடிகள் இருந்தது. ஏன்டா நீங்கள் நிற்கிறீங்கன்ற மாதிரி தான் அவங்களுடைய இதை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ நம்மள மாதிரி ஒரு தமிழ் தேசிய ஆளுமைகள் வந்து ஆட்சிக்கு வந்துடக்கூடாது. தமிழ்நாட்டை பிறர் தான் ஆள வேண்டும், தமிழக என்றும் அடிமையாக இருக்க வேண்டும். இதுதான் பிராமணனுடைய நிரந்தரமான ஒரு கருத்து. நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். அந்த தேர்தலில் பங்கேற்ற நல்ல உள்ளங்களுக்கு எனது நன்றியை மீண்டும் ஒரு முறை கொடுத்துக் கொடுக்கிறேன். ஏன்னா நாம் செய்ய வேண்டிய கடமையை குறைவில்லாமல் செஞ்சிட்டோம். இந்த வகுப்பிலே படித்தவர்கள் எல்லாரும் தேர்தலில் போட்டிட்டாங்க. ஆனால் நம்ம வரக்கூடாதுன்றதுக்கு தான் நம்ம கொடியேற்றும் போதெல்லாம் என்ன ஸ்டாலின் என்ன பண்ணியிருந்தாங்க, யாரும் கொடியேற்றக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டிருந்தாங்க. அப்புறம் இப்போ போஸ்டர் அடிச்சு ஓட்டணும். ஏன்னா நம்மளை பற்றி யாருக்குமே தெரியாது. நம்ம வகுப்பு நடத்தணுன்றது வந்து அந்த நம்ம வீடியோலாம் பார்த்தவங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும். அப்போ அதுதான் நம்ம என்ன பண்ணணும், நாங்கள்லாம் படிச்சுட்டு வந்திருக்கோம் அப்படின்னு கையில் இது வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த முழு இதை வந்து போஸ்டர் அடிச்சு ஓட்டணும்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது எலெக்ஷன் கமிஷன் போஸ்டரே அடிச்சு ஒட்டக்கூடாதுன்ட்டாங்க. இந்த எலெக்ஷன் தான் இது வரைக்கும் அன்பிரசிடென்டட் எலெக்ஷன். அப்போ இந்த எலெக்ஷனை தமிழருக்கு எதிராக தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட எலெக்ஷன் தான். நடத்தியவர்கள் யூத பிராமணர்கள் தான். அவங்க தான் நமக்கு தலைமையில் ஏறி உட்கார்ந்து. அதனால தான் சொல்கிறேன், பிராமணனே வெளியேறு, தெலுங்கனே வெளியேறு என்று நாம் சொல்லுகின்றோம். இந்த தேர்தலில் சில பேர் கேட்டாங்க, நீங்கள் தான் இவிஎம்ஐ நம்பலையே, அப்புறம் ஏன் நீங்கள் தேர்தலுக்கு வேணாங்க? இவிஎம்ஐ மாற்றணுன்றது வந்து நம்ம ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக செய்ய வேண்டியிருக்கு, வச்சுங்களா? ஆனால் இந்த தேர்தலில் கலந்து கொண்டு நமக்கு எவ்வளவோ நிறைய அனுபவங்கள் வந்து
இந்த அனுபவம் வரணும்னா நாம் அந்த ஃபர்ஸ்ட் ஹேண்டாக அதை அனுபவிக்கணும். நம்ம தேர்தலில் இறங்கினா தான் முடியும். அதுக்கு தான் நம்ம இறங்கணும். இந்த தேர்தல் இயக்கவியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் போனோம். நமக்கு எவ்வளோ பாடங்கள் கிடைத்தது. அதனால தேர்தல் எப்படி நாம கலந்துக்கிட்டு நாம இப்ப இன்னும் ஒண்ணு, தேர்தலில் பேசுவதன் மூலம் நான் நிறைய பேசியிருக்கோம். என்னுடைய பேச்சுக்கள் எல்லாம் இவிஎம் தடை செய்யப்படும் தான் நான் பேசியிருக்கேன். அப்ப தேர்தல் கலந்துக்கிட்டு நம்முடைய கருத்துக்களை முன்வைக்கிறதுக்கு அவங்களே பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்துறாங்க. அதுதான் நம்ம செய்யணும். அப்ப தேர்தலில் நாம் அதுக்கு இந்த தடவை என்ன பண்ணாங்க, வழக்கமா இருக்கிறது இல்லாம ரொம்ப கெடுபிடி ஏன்னா ஆப்லாம் கொடுத்துக்கிட்டு அதில் நமக்கு ஆப்பில் நமக்கு பர்மிஷனே கிடைக்கிறது கிடையாது. பெரிய சபட்டேஜ். இதை நம்ம மாற்றணும். இந்த மாதிரி திருப்பி நடக்கக்கூடாது. இந்த மாதிரி நடந்தால் புரட்சி வெடிக்கணும். புரட்சி வெடிக்கணும். இந்த தடவை ஏமாத்துற மாதிரி தேர்தலில் அந்த ஆப்பு இந்த ஆப்புன்னு ஆப்படிச்சுக்கிட்டே இருந்தாங்க நமக்கு ஆச்சுங்களா. இது இனிமே நடக்கக்கூடாது. தேர்தலாக நடந்தது அவ்வளவு கெடுபிடி. நாம தேர்தலில் இருக்கிறன்ற ஒரே காரணத்தால, ஏன்னா 5ஆம் தமிழ்ச்சங்கத்தின் மாணவர்கள் தேர்தல் இருந்தால் அவர்கள் அச்சமற்று பணியாற்றுவார்கள். யார் சொல்றதையும் கேட்க மாட்டான். அவனுக்கு எது நல்லதோ செய்வான். அது பிராமணனுக்கு நல்லா தெரியும். அதனால இது முக்கியமா நம்ம இது தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அந்த ப்ராசஸ் நாம இதுல நான் பல கோயில்கள் பேசும்போது இவிஎம் இருக்கக்கூடாது, பேலட்ல தான் நடக்கணும். நான் ஒன்று எலெக்ஷன் எப்படி நடக்கணும்னு சொல்லியிருந்தேன். பேலட்ல நம்ம நடக்கணும்னு மட்டும் சொல்லலை. அந்த பேலட்டு அன்னைக்கு சாயங்காலமே கேமரா முன்னால ஒவ்வொரு பூத்துலையுமே என்னங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நீங்க பொட்டி எலெக்ஷன் ஒழுங்கு நடக்கும். பொட்டி எல்லாம் ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. அந்த பொட்டி யார் மாத்துறாங்கன்னு யார் கண்டா? அப்படியே பொட்டியெல்லாம் எடுத்துட்டு வேற பொட்டி கொண்டு வச்சு கூட எல்லாம்ல அவங்க. அதனால தான் நான் சொன்னேன், எலெக்ஷன் எப்படி நடக்கணும்னா ஒவ்வொரு பூத்துலையுமே வாக்குச்சீட்டு தான் போடணும். எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டே இருக்கக்கூடாது. எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் ஃப்ராடு. பிராமணன் இந்திய மக்களை ஏமாற்றுவதற்காக கொண்டு வந்ததுதான் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். அது கூட சுஜாதா தான் பிஎல் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட்ல ஒர்க் பண்ணும்போது வேலை செய்யும் போது அவன் தான் அதை உருவாக்குறதா சொல்றாங்க. அப்ப இது இந்திய மக்களை ஏய்ப்பதற்காக வந்ததுதான் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இருக்கக்கூடாது. அதாவது இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தர் இவரை ஏமாத்துறதுக்கு இந்தியாவின் மக்கள் தொகை அதிகம், அதனால எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் தான். நீங்க ஒவ்வொரு பூத்துலையுமே ஒரு 500 ஓட்டு 1000 ஓட்டு விடலாம் மேக்சிமம். அது எலெக்ஷனை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நிறுத்திட்டு அந்த பூத்துலேயே எண்ணுங்கள 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருந்தால் எண்ணிடலாம். 5 மணிக்கு எலெக்ஷன் நிறுத்துறீங்க, 8 மணிக்கெல்லாம் உங்களுக்கு அந்த பூத்தில் யார் எவ்வளோ கேட்டாங்க வாங்கி போட்டலாம். கேமரா முன்னாடியே எண்ணிடலாம அப்படியே எடுத்து கேமராவோட காமிச்சு வெளியில் இருக்கவங்களாம் பார்த்துட்டு இருக்கோம் நாங்கள். அப்போ தான் டிரான்ஸ்பரண்ட் எலெக்ஷன். அதாவது பேலட் பேப்பர் தான் போடணும். அதை எடுத்து கேமராவோட காமிக்கணும். அந்தந்த பூத்துலேயே எண்ணணும், கேமராவோட காமிக்கணும். அப்போ அந்த பூத்தில் யாருக்கு எவ்வளோ ஓட்டுன்றது பொதுமக்களுக்கும் தெரிஞ்சிடும். ஏன்னா நாமளே கூட நம்ம யாருக்கு நம்ம குறிச்சிக்கிட்டே வரலாம். நம்ம காமிக்க அவங்களுக்கு நாம ஓட்டு போட்டுட்டு வரலாம். ஐ மீன் எண்ணிக்கையை வச்சுக்கிட்டு இருக்கலாம். அப்படித்தான் எலெக்ஷன் நடக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் இவங்க எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்னா எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டை பல விதங்களில் நம்ம இது பண்ணாங்க. இப்போ நான் உங்கள் செல்ஃபோனில் எவ்வளோ டேட்டா வருது கண்ணாலியாக பார்க்குறீங்க. சினிமாவே சத்த நேரத்தில் இறங்கிடுது, நம்மகிட்ட ஓடுது. எத்தனை டேட்டா வருது. செல்ஃபோனை வச்சுக்கிட்டு எத்தனையோ நீங்கள் ரிமோட்டில் இது வீட்டில் லைட் ஆன் பண்ணலாம். அதெல்லாம் நிறைய ஆப்லாம் இருக்குது. பாம்பே வெடிக்க வைக்கலாம். அப்படியெல்லாம் இருக்கும்போது செல்ஃபோன் எதுக்கு நீங்கள் அப்படி இருக்கும்போது இப்போ எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் என்ன, அதில் அது ஓட்டிங் மிஷின் சர்க்யூட் தான் இருக்குதா, அதில் வேற என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? சிப்புக்குள்ள இருக்குன்னு யாருன்னா தெரியும்? இவன் செய்கிறவா பிராமணன். அதில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதில் உள்ள இருக்கிற அந்த ப்ரோக்ராம்ல என்ன இருக்குன்னு தெரியுமா? அது எப்படி ஓட்டை பதிவு பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எதுக்கு இந்த கசமாகலாம்? நேராக பேப்பர் பேலட்ல ஓட்டு போடுங்க. அவங்க அன்னைக்கு சாயங்காலமே அந்த பூத்துல எண்ணட்டும், இந்த பூத்துல இந்தந்த கேண்டிடேட் இவ்வளவு வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டோம். இதையெல்லாம் அப்படி மேலே இவங்க சொல்லிட்டு உடனே ஃபேக்ஸ் அந்த தொகுதியினுடைய தலைமை இடத்துக்கு இவங்க எல்லாருமே ஒவ்வொரு பூத்துல இருந்தும் ஃபேக்ஸ் அனுப்பிட்டோம். அந்த ஃபேக்ஸை கொலேட் பண்ணி அன்னைக்கு 10 மணிக்கெல்லாம் யார் ஜெயிச்சாங்கன்னு சொல்லிட முடியும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எல்லாத்தையும் ஓட்டுவிட்டு இது போய் நிறைய வாக்காளர்கள் இருக்காங்க, அதெல்லாம் இல்லை. எத்தனை வாக்காளர் இருந்தாலும் ஒரு பூத்துக்கு 500 பேர் 1000 பேர் தான் ஓட்டு போட போறாங்க. அதனால என்னன்னா அது பூட்டில் எண்ணிட்டுனா இந்த மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறது கணக்கே இல்லை. அதை பத்தி யோசிக்க வேண்டியது இல்லையா? எல்லாத்தையும் ஒரே இடத்துல கூட்டிட்டு வந்துக்கிட்டு
இத்தனை கோடி என்னன்ற போது தான் உங்களுக்கு பிரச்சனை வருது. பூத்லேயே என்னங்கன்னு சொல்றேன். நான் வந்து சும்மா பேப்பர் பேலட் கொண்டு வரணும்னு சொல்ல, முழு ஸ்கீமையுமே நான் கொடுக்குறேன். அப்பொழுது இல்லாத ஸ்கீம் அந்தந்த இடத்துல எண்ணிடுங்க, எலெக்ஷன் ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும். அதான் நம்ம முன்வைக்கிறோம். இவிஎம் வந்து நீங்க தவறுன்னு சொல்றீங்க. விஜயே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து ஜெயிச்சாரு, அதுவும் இவிஎம் மிஷின் வச்சு தான் ஜெயிச்சாரு. இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல, அவருக்கு ஒரு 10 சீட்டு குறைவா கிடைச்சதுன்றதை நீங்க சொல்றீங்க இல்லையா? ஆமா. அது வந்து ஏன் இது ஒரு ஃபேப்ரிகேஷனா இருக்கக்கூடாது? அவர் கிளீன் ஸ்வீப் வந்துட்டாலும் கேள்வி கேட்பாங்கன்றதுக்காக ஒரு 10 சீட்டு குறைவாக ஜெயிக்கிறார் மாதிரி கூட வச்சிருக்கலாம் இல்லையா? ஆச்சா, நிறைய பேர் இதில் சந்தேகத்தை வெளிப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. நான் மட்டும் கிடையாது, இந்த எலெக்ஷனில் நிறைய பேர் சந்தேகத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால இவர் வந்து சினிமாக்காரன்றதால எல்லாரும் டக்குன்னு வந்து ஓட்டு போட்டாங்கன்னு அப்படிலாம் நம்ம நினைக்க வேண்டிய அப்படி ஒரு நேரட்டிவ் இங்கே செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான் சொல்கிறோம், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் கூடாது. TN07 CM 2026 இருக்கும். அப்படியே அது அதில் காமிச்சிருப்பாங்க. பண்ண இவர் வர்றது ஏதோ வந்து ஏதோ அப்படி ஒரு குடுப்பனை இருக்குது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இவரை ஆள வச்சது பிராமணர்கள் தான். தாங்கள் என்ன செய்ய போகின்றோம் என்பதை முன்கூட்டியே சொல்லிட்டு செய்வாங்க. இதை நம்ம ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கோம். அவங்க சமிக்ஞை மூலமாக தாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்பதை சொல்லிவிட்டு செய்வார்கள். அப்போ அவருக்கு அந்த சினிமாவில் வந்து CM 2026 சொன்னதெல்லாம் என்னன்னா, 2026 தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வரப்போகிறார் என்பதை முன்னாடியே சொல்லிட்டாங்க. அதை நடத்தி காமிச்சிருக்காங்க. இது எப்பயுமே பிராமணர்கள் ரிப்பீட்டுப்பாங்க. சரிங்களா? நீங்கள் திருப்பி ரிப்பீட் பண்ணுறது அவங்களுக்கு ஒரு இணக்கமான ஒரு விஷயமா இருக்குது பிராமணர்களுக்கு. எம்ஜிஆர் ஜெயலலிதா இருந்த போலேயே மீண்டும் ஒரு சீனை அவங்க உருவாக்க பார்க்குறாங்க பிராமணர்கள். இப்போ புதிய எம்ஜிஆர் யாருன்னா அவர் வந்து விஜய், புதிய ஜெயலலிதா யாருன்னா அவங்க த்ரிஷா. அதனால தான் இப்போ த்ரிஷாவெல்லாம் அவங்க வந்து வர்றது போகிறது அதெல்லாம் வந்து பாய்ச்சிக்கிட்டு இருக்காங்கன்றாங்க. முன்ன வந்து த்ரிஷாவும் சொல்லியிருக்காங்க, நான் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆவேன்னு கூட சொல்லியிருக்கிறதா இருக்காங்க. விஜய்க்கு துணைவியாக இருக்கிறது வேற. ஆனால் அவங்க எப்படி அவங்க சீஃப் மினிஸ்டர் இருப்பேன்னு சொல்ல முடியும்? நமக்கு ரொம்ப ஒரு பெரிய அந்த பொண்ணு எப்படி சொல்ல முடியாது? நான் வந்து தமிழ்நாட்டை ஆட்சி பண்ண போகிறேன், சீஃப் மினிஸ்டர் ஆக போகிறேன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போ விஜய் எதிர்காலம் எப்படி இருக்க போகுது நமக்கு தெரியல. ஏன்னா அவங்க அப்படி சொன்னாங்கன்னா அது எப்படி இருக்க போகுது? அவங்க ஆட்சி பண்ணணும்னா அப்போ விஜய் இருக்கக்கூடாது இல்லையா? இந்த மர்மம் நமக்கு தெரியவில்லை. ஆனால் பிராமணர்கள் ரிப்பீட் செய்வார்கள் அப்படின்றது நமக்கு தெரியும். ஏதோ ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் கூட இவங்க ஸ்பெஷல் சார்ட்டர்ட் பிளேனில் இவங்க 2 பேரும் போனாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் இப்போ அஜித் அவங்க அம்மா இருந்தது கூட இவங்க 2 பேரும் ஜோடியாக போய் பார்த்தாங்க. அப்போ இப்போ கணவன் மனைவி போகிற மாதிரி தான் இவங்க போயிருக்கேன். தனித்தனியாக பார்க்கலாம்ல, ஏன் 2 பேரும் ஒன்றா போகணும்? ஸோ இதெல்லாம் வந்து அவங்க இயல்பிலேயே அவங்க வந்து அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்றது குறிக்கிறது. ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு அப்படிப்பட்ட ரிலேஷன்ஸ் எல்லாம் இருந்தது. அவங்க ஜெயலலிதா ஒன்று எம்ஜிஆருடைய மனைவிலாம் கிடையாதுல்ல. ஆனால் அது ஒரு அன்அஃபிஷியலா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி தான் ரிப்பீட் பண்ணுறாங்க, பிராமணர்கள் ரிப்பீட் பண்ணுறாங்க. அதுக்கு இவங்க வந்து அவங்களுடைய எடுபடிகளாக இவர்கள் த்ரிஷா விஜய்லாம் நடந்துக்கிறாங்க. அவ்வளோதான். விஜய் டெலிட் பண்ணாலும் சரி, இல்லை வந்து தமிழ்நாட்டிலேயோ ஏன்னா ஒரு ப்ரெஸ் மீட் வந்து பேட்டி கொடுங்க அப்படின்னா கொடுக்க மாட்டேன்றாரு, கை வணக்கம் மட்டும் வச்சுட்டு போயிடுறாரு. இதை பற்றி உங்களோட கருத்து இல்லையா? அதாவது ப்ரெஸ் மீட் கொடுக்கணுன்னா ப்ரெஸ்ஸை சந்திக்கிறது வந்து சாதாரண ஒரு வேலை இல்லை. அது வந்து இடக்கு முடக்கான பல கேள்விகளை கேட்பாங்க, மடக்குவாங்க. ஏன்னா அதில் வந்து நிருபராக வர்றவங்க வந்து பொலிட்டிக்கல் ஆப்போனண்டாகவும் இருப்பாங்க. அதனால அவங்க மடக்கி கேள்வி கேட்டு இது பண்ணுவாங்க. அதை எதிர்கொள்றதுக்கு வந்து அரசியல் ஞானம் வேணும், அரசியல் அனுபவம் வேணும், திறமையும் வேணும், கெப்பாசிட்டி அது இருக்கணும். சும்மா ஒரு 2 லைன் வசத்தை எழுதி கொடுப்பாங்க, அதை படிச்சுட்டு அப்படி கேமரா முன்னால் வீராவாசனம் பேசுறது கிடையாது. ரியல் லைஃப். அவங்க கேட்குற கேள்விக்கு அப்படியே பதில் சொல்லணும். அதுக்கு திறமை இல்லைன்னா முடியாது. அப்போ நீங்கள் இதுவே பார்த்தீங்கன்னா மோடியை கூட பேட்டியே கொடுத்ததில்லை. இப்போ இது 3வது பீரியடாக அவர் ஆட்சியில் இருக்கார். நிருபர்களை சந்திக்காத ஒரு தலைவன் இல்லை, அவன் தலைவனாக இருப்பதற்கு தகுதியற்றவன். முதல்ல ஒன்று தெரிஞ்சு நீங்கள் வந்து அது 4th எஸ்டேட்னு சொன்னாங்க. அது 4 தூண்களில் ஒரு தூண் தான் அந்த ப்ரெஸ், அந்த ஊடகத்துறை.
ஊடகத்துறையை ஒரு அரசாளுகின்றவன் சந்தித்தே ஆக வேண்டும். அவன் சந்திக்கலன்னா அவன் தகுதியற்றவன். மோடியும் தகுதியற்றவர் தான். மோடிக்கு ஒன்றும் தெரியாது. அவர் பெரிய அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவன் வந்து எடுப்பார் கைப்பிள்ளை, பொம்மலாட்டம் பண்றாங்க மோடி வச்சுக்கிட்டு ஆச்சுங்களா. இது வந்து மோடி உண்மையிலேயே ஒண்ணுமே தெரியாது. அதே தான் இங்கேயும் அப்படித்தான். இவருக்கு அரசியலோ எதுவுமே ஒன்றும் தெரியாது. சும்மா பொம்மை மேட்டினி இடால்னு சொல்லுவாங்கல்ல. இடால்னா என்ன? பொம்மை தானே. மேட்டினி இடா சினிமா பொம்மை. இந்த சினிமா பொண்ணுக்கு என்ன தெரியும்? அதனால நீங்க பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா அவங்க கொடைய ஆரம்பிச்சிருவாங்க. கேள்வி வைப்பாங்க. ஒன்றுக்கும் பதில் சொல்ல முடிச்சிட்டிங்கன்னா அவங்க இமேஜே போயிடும். அதனால கும்பிடு வச்சுட்டு போயிடுவாங்க. நான் முன்னாலே சொல்லியிருக்கேன், தமிழ்நாடெல்லாம் கடவுளர் ஆண்ட பூமி. நம்மளை வந்து முருகன் ஆண்டு இருக்கிறார், விஷ்ணு ஆண்டு இருக்கிறார், கிருஷ்ண ஆண்டு இருக்காங்க, பஞ்சபாண்டியர்கள் ஆண்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஆண்ட பூமி. ராவண இந்திரன் ஆண்டு இருக்கிறார்கள். இதெல்லாம் கடவுளர். அந்த பூமியை பிராமணன் கடிசடைகளை வைத்து ஆளப்போகிறேன் என்று சபதமிட்டு விட்டு தான் நடத்திட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஆடுறவங்க திமுக எல்லாம் கடிசடைகள் கட்சி தான். அவங்க தகுதியற்றவர்கள். அவங்கள வச்சு ஆடுறேன்னு சொல்லி தான் ஆண்டுட்டு இருக்காங்க. ஆளணும்னா அது சில அடிப்படை தகுதிகள் இருக்கு. அந்த தகுதி நிறுவனங்கள்லாம் கிடையாது. ஆக விஜய்க்கு அது சுத்தமாக கிடையாது. சும்மா 2 பேரும் எழுதி வச்சுக்கிட்டு அதை படித்து காமிக்கிற அவர் தான் முடியும். அதனால தான் அவர் வந்து ப்ரெஸ்ஸை சந்திக்க மாட்டேங்கிறாருன்றது ஒன்றும் அதிசயம்லாம் கிடையாது. தெரியாது. ஏன்னா அரசாட்சின்றது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். பல விஷயங்களை தெரிஞ்சிடணும் அரசாட்சி பண்ணுறது. ஆச்சா, இந்த அரசாட்சி பண்ணுறவங்களாம் யார்? அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் அரசாட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சும்மா ஒன்று சார் இதில் கையெழுத்து போடுங்க, கையெழுத்து போட்டுருக்காங்க. பொம்மை. இவருக்கு விஜய்னு பேர். விஜய் அப்படின்றதெல்லாம் வந்து பரசுராமன் இருக்கிற பேர் தான். எப்பயுமே அவன் வெற்றி கொண்டவன் அப்படின்ற மாதிரி. இவரு பரசுராமனை தான் இறக்கி விட்டுருக்காரு. ஏற்கனவே நான் இப்போ புதுசு கிடையாது, நான் பல வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். அப்ப இவரு அதனாலதான் இவங்கெல்லாம் முன்னால வச்சு பாத்தீங்கன்னா ஆளப்போறான் தமிழன், இவர் தான் ஆளப்போறாருன்றதை முன்னாலே சொல்லிட்டாங்க. அப்புறம் பிகில்னு ஒரு படம் வந்தது. பிகில், அதாவது பெரிய சுகவீனம் அப்படின்றது. அப்ப வந்து இவன் வந்தா நமக்கு பெரிய சுகவீனம் வரும் அப்படின்றது. அப்புறம் அதனுடைய இப்ப பிகில்னா என்ன? விசில் தான். அதை விசில்னு சொல்லணும், அதை பிகில்னு சொல்றாங்க. பிகில்னு சொன்னா நம்ம பிகில்னு தான் நம்ம கலைக்குள்ள நம்ம கூப்பிடுறோம். நம்ம பிகில் ஊதுறாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா விசில் தான் பிகில்னு. வி வந்து பாவா இதாவது, சி வந்து காவாவது. அதான் பிகில். விசில்ன்றது பிகில் அப்படின்னு மாறிடுச்சு, அவ்வளவுதான். அப்ப விசில் தான். அந்த விசில் சின்னத்தில் தான் அவர் நின்று வெற்றி பெற்றிருக்கிறார். அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, விசில் மூலமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிகில். இவர் பரசுராமன் ஆட்சிப்படும் போது மக்கள் துயரப்படுவார்கள், சுகவாழ்வு இருக்காது. அதனாலதான் இவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 41 பேர் பெண்களும் குழந்தைகளும் மெதித்து கொல்லப்பட்டார்கள். அது திட்டமிட்ட ஏற்பாடு. ஆனா விஜய்க்கு அதை பத்தி ஒண்ணும் தெரியாது. பிராமணர்கள் பிண்டாரிகள் அதை நிகழ்த்தி காமிச்சாங்க. ஏன்னா பரசுராமன்னா அவங்க கொலை பண்ணணும். பரசுராமன் பேரால் தொடர்ந்து கொலைகள் நடத்தப்பட வேண்டும். இப்ப கூட சமீபத்தில் ஒரு குழந்தை, பெண் குழந்தை இருந்திருக்காங்க, தெரியுது. இது நடக்கும். ஏன்னா பரசுராமன் ஆளும்போது நிறைய கொலைகள் நிகழ வேணும். அப்படித்தான் நம்ம பரசுராமன் ஆளும்போது தமிழ்நாட்டில் அவ்வளவு கொடூரங்கள் நடந்தன. அதை இவங்க ரிப்பீட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த புதிய பரசுராமன் தான் நம்முடைய விஜய். அவர் வந்து இந்த பீஸ்ட்னு ஒரு படம் நடிச்சார். பீஸ்ட்னா என்ன? பேய், பிசாசுன்னு அர்த்தம். அவர் கையில ஒரு கோடாரி எடுத்துட்டு வருவார். கோடாரி யாரு? பரசுராமனுடைய இது. பரசுராமன் ஒரு டெவில். பரசுராமன் டெவில். அதாவது நான் கூட சொல்லியிருந்தேன், அவன் வந்து இது ஆசீவக சமயத்தை நம்ம இது பண்றதால அப்படி வரி கட்டணும். நம்ம ஆசீவகத்தை, நம்முடைய சமயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும்னா நம்ம வந்து ஆசீவ வரி கட்டணும். அதை கட்டும்போது பேய்ன்னு தான் அந்த வரியை கட்டுவாங்க. அப்படிதான் பேய்ன்ற இங்கிலீஷ் வார்த்தை வந்துச்சுன்னு சொன்னேன். ஏன்னா பேய்ன்றது பரசுராமனை குறிக்கும். பேய் பிசாசு என்பது பரசுராமனை குறிக்கும். அவன் வந்து கொடூரமா வரி விதித்ததால் அவன் ஆட்சி செய்யும்போது தமிழகத்தில் அதை வந்து மக்கள் காசு கொடுக்கும்போது பேயின்னே கொடுப்பாங்க. அதனால தான் பேய் அப்படின்ற இங்கிலீஷ் வார்த்தையை வந்துச்சு. பணம் கட்டுறதுக்கு பேய் வந்துச்சு. இதெல்லாம் நான் ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆக இந்த பரசுராமன் தான் உங்களுக்கு செயின்ட் நைக்கோலாஸ் அப்படின்னு அங்க இருக்கான்.
இந்த பரசுராமன் தான் சாண்டா கிளாஸ்ன்னு வர்றான். இதெல்லாம் நம்ம எப்படி போட்டிருக்கோம் வச்சுங்களா. அவன் சாண்டா கிளாஸ் என்ன பண்ணுவான், சிம்னி வழியா இறங்கி வந்து பிள்ளைங்களுக்கு கிஃப்ட் எதுல கொடுப்பான், ஷூல கொடுப்பான், சாக்ஸ்ல கொடுப்பான். இதெல்லாம் என்ன தெரியுங்களா, நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம், நம்ம மறந்து போயிருப்பீங்க, திருப்பி சொல்றேன். சிம்னி வழியா வர்றதுன்னா ஊர்கால வச்சிருந்தவன் யாரு, சகுனி. அப்ப பரசுராமன் சகுனி போன்று வருகின்றான். அந்த பிள்ளைகளுக்கு கிஃப்ட் எதுல வைக்கிறான், செருப்புல வைக்கிறான். ராமனின் செருப்பு தானே பரதன் தாங்கிட்டு வந்தான். யார் செருப்பு தூக்கிட்டு வர்றாரு அவரு, ராமனின் செருப்பை தூக்கி கொண்டு வருகிறார் பரதன் அப்படின்றான். அந்த செருப்புல கிஃப்ட் வைக்கிறான். அப்படின்னா யாரு நம்மளுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க, ராமன் கிஃப்ட் கொடுக்குறாங்க. செருப்புல இருந்து நம்ம கிஃப்ட் எடுக்கிறோம். இவ்வளவு தூரம் பண்ணியிருக்கானுங்க. அந்த சாண்டா கிளாஸ்ன்றவன் சிவப்பு துணி தான் போட்டுட்டு இருப்பான் ஆச்சுங்களா. சிவப்பு என்றது ரத்தத்தை குறிக்கும். சாண்டா கிளாஸ் என்பது பரசுராமன், செயின்ட் நைக்கோலாஸ் என்றது பரசுராமன். செயின்ட் அவங்களுக்கு கதையை பார்த்தீங்கன்னா கூட 3 குழந்தை அதெல்லாம் வரும். அந்த குழந்தை கொண்ட மாதிரி தான் அதெல்லாம் வரும். ஆக இப்ப நம்ம ஆண்டுகிட்டு இருக்கிறவர் வந்து அந்த கோடாரி வச்சுட்டு இருக்கிற பீஸ்ட் தான் நம்ம விஜய். ஏன்னா பரசுராமன் தொடர்ந்து அநீதிகளை செய்ய வேண்டும். பரசுராமன் தான் நம்ம ஆண்டுகிட்டு இருக்காரு. அதனால அவரை வச்சு நிறைய அநீதி நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா பீஸ்ட் படத்துல வந்து குழந்தைய காப்பாத்துற மாதிரி தான். ரைட். அதாவது பீஸ்ட்னு வச்சுட்டாங்க, நல்ல பீஸ்ட் தான். ஏன்னா அவன் வந்து ஒரு ஆன்டி ஹீரோ. ஆனா ஆன்டி ஹீரோ வந்து அப்படியே காமிக்க முடியாது. ஏன்னா வில்லனா தான் காமிக்கணும், அவரை காமிக்க முடியாது. ஆனா who is really villain, பரசுராமன் இஸ் a villain. இவருமே வில்லனா தான் வந்து இறங்கி இருக்கிறார். யாரு, விஜயும் வில்லனா தான் இருக்கார். ஆனா அவனை எப்படி காமிக்கணும், நல்லவங்களா காமிக்கணும். அதுக்காக குழந்தையை காப்பாற்றுற மாதிரி வர்றாரு. ஆனா அவர் எடுக்க வேண்டிய ஆயுதத்தை எடுத்துப்பார். கோடாரி அவர் ஆயுதம் எடுத்துக்கிறாரு. எதிரியை போடுற மாதிரி காமிப்பாங்க அந்த கோடாரியை வச்சு. ஆனால் அது வந்து நம்ம காமிக்கிறது தான் உண்மை, அது வரல. ஆனா உண்மை என்னன்னா, இவர் வர்றதுக்கு முன்னாடி ஆட்சி பிடிக்கணும்னா 40 பேரை இவர் கொண்டுட்டு தான் வந்திருக்கிறார். தட் இஸ் ரியாலிட்டி. அப்ப இவர் வந்து இவர் ஆளும்போது பல கொலைகள் தொடர்ந்து நிகழ வாய்ப்பு இருக்கிறது. உன்னித்து கவனித்துக் கொள்ளுங்கள். பீஸ்ட் படத்துல இருக்கிற காஸ்டியூம் தாங்க இப்பவும் போட்டுட்டு இருக்காரு. ஆமா, அது ஒண்ணு. நீங்க வேட்டி சட்டை போட்டுட்டு வரலாம், பட்டு வேட்டி பட்டு சட்டை கூட போட்டுட்டு வரலாம், தப்பு கிடையாது. ஆனா அது வந்து சகுனி ட்ரெஸ் தான் போட்டுருக்கோம். சகுனியுடைய ட்ரெஸ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் தான், அவங்களாம் தெரியும். அவர் வந்து அதாவது யூதர்களுடைய நான் சகுனியினுடைய சொல்லணும், ஜூவிஷ் ட்ரெஸ் கோடுன்றது பிளாக் அண்ட் ஒயிட் தான். நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க பிளாக் அண்ட் ஒயிட்டு. தலையில கூட பிளாக் கேப் வச்சிருப்பாங்க. பிளாக் அண்ட் ஒயிட் என்பது யூதர்களுடைய இது. அது வந்து அவங்க எல்லாம் எதையும் மறைக்கலைங்க. சொன்னா ஆமாண்டா என்னன்ற அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இவரை வந்து சட்டசபைக்கு கூட இந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல வர்றது தான். விஜய் வந்து பதவி இருக்கணும் அப்படின்னா திருமாவளவன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாருங்க. இதை பத்தியான உங்க கருத்துங்க? ஓகே, அப்ப அவர் வந்து 10 சீட்டு குறைவா ஜெயிச்சிட்டாரு. இப்போ 10 சீட்டு வேற ஏதாவது ஆதரவு கொடுத்தா தான் அவரால் ஆட்சி அமைக்க முடியும். யார் கொடுக்கறதுன்ற ஒரு கேள்வி இருந்தது. அப்ப நீங்க இதுல நீங்க வந்து வரலாற்று ரீதியா அந்த சாங்கிய ரீதியா நீங்க பாத்தீங்கன்னா இவர் யாரு, பரசுராமன். அதாவது ராமன் தான் இவர். ராமனுக்கு உதவியா யார் வந்தா, மாருதி வந்தாங்க. மாருதியை திருப்பி போட்டீங்கன்னா திருமா வரும். மாருதி தான் திரும்ப, இது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப ராமனுக்கு குரங்கு உதவி செய்திருக்கிறது. அதுதான் இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு விஷயம். அதுதான் இவங்க ரிப்பீட் பண்றாங்க. மாதிரி அவருக்கு வந்து திருமான மாருதி, அவர் வந்து ராமனை குறிக்கின்ற பரசுராமனுக்கு உதவியாக இருக்கிறார் என்பதெல்லாம் இதெல்லாம் உங்க விளையாட்டுங்க. இதெல்லாம் பிராமனுடைய விளையாட்டு. 2026ல யூதன் விழுவான் தமிழர் விழுவான்னு சொன்னீங்க. யூதன் விழுந்துட்டதை வந்து நம்ம பார்த்துட்டோம். ஆனா தமிழர் எழுவர்ன்றது வந்து இப்படிங்க நம்ம பார்க்கணும். அதாவது நான் 3 வருடங்களுக்கு முன்பே, அதாவது இப்ப ஈரானுக்கும் இதுக்கு சண்டை ஆனது இப்போ 1 வருஷம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 1 வருஷமா தான் சண்டை போயிட்டு இருக்கு. ஆனா நான் 3 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லிட்டேன், 2026 வாக்கில் யூதன் விழுவான் தமிழர் எழுவர்னு சொன்னேன். யூதன் விழுந்துட்டான்றதுக்கு என்னன்னா, இவன் வீணா வந்து ஈரானை வம்புக்கு இழுத்தான் நேத்தனியாகும். இப்ப இவங்க வந்து
அவனை மரணடி கொடுத்துட்டாங்க. இன்னொன்று என்னன்னா, நேத்தனியாக கொல்லப்பட்டான். இவன் இன்னுமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, அவன் இருக்கிற மாதிரியே காமிக்கிறாங்க எல்லாரும். உண்மையில் நேத்தனியாக கொல்லப்பட்டு விட்டான். அப்போ வந்து எப்போ வந்து காமினி அவங்க கொன்னாங்களோ அடுத்தது இவங்க தலைவருடைய அவங்க அடிச்சிட்டாங்க. அதுதான் உண்மை. அவங்க குடியிருந்த வீட்டுக்கு மேலேயே பாம்பு வந்து விழுந்தது. இது கான்டினென்டல் மிசைல் வந்து விழுந்தது. அதுலேயே அப்போ அவன் காலி. ஆனால் அவங்க அப்படி அதை ஒத்துக்காம இவன் இருக்கிற மாதிரி, ஆனால் அவன் எங்கேயுமே வெளியே வர மாட்டேங்கிறான். இருக்கிறான்னு சொல்றாங்க, ஆனால் பொது வெளியில அதுக்கப்புறம் வரவே இல்லை. நேத்தனியாகவும் வெளியே இறந்து விட்டான். நம்ம ஏற்கனவே வந்து இது சிவன்மலை ஆண்ட ஒரு பெட்டி அதை தான் குறித்து வைக்கப்பட்டது. அதை நம்ம அழகான ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம். அப்போ அவன் வந்து இறந்துட்டான். அது உண்மை. அப்போ யூதர்கள் விழா மட்டும் இல்லை, யூதர்களோட முக்கியமானவனாகிய நேத்தனியாகவே கொல்லப்பட்டு விட்டான். அப்போ யூதன் விழுந்துட்டான்றது முழுசா இதாகிடுது. தமிழர் எழுவர் அந்த எழுச்சின்றது வந்து என்னன்னா ஒரு அவேர்னஸ் இருக்கிறது. இப்பயே பார்த்தீங்கன்னா இவன் இப்போ விஜய் வந்த பிறகுதான் சாதாரண எளிய மக்கள்லாம் கூட அரசியல் பேச ஆரம்பிச்சாங்க. அது ஒரு புதுசாக நமக்கு ஒரு பார்க்குறோம். ஏன்னா இந்த விசிலடிச்சா குஞ்சுங்களுக்குலாம் அரசியலே தெரியாது. இப்போ அவர் ஆட்சியில் உட்கார்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஒரு அவங்களுக்கு அந்த ஒரு புரிதல், அரசியல் சார்ந்த ஒரு புரிதல், கேள்விகள் எல்லாம் இடம் வந்து பார்க்குறாங்க. இதே ஒரு எழுச்சி தான் எழுவர். அப்புறம் நாமளுமே வந்து நாம் அதுக்கு முயற்சி பண்ணி வந்திருந்தாலும் கூட நாமளே எலெக்ஷன்லையும் நாம நின்று இருக்கிறோம், எழுந்திருக்கிறோம்னு அர்த்தம். வெற்றி பெற்றமா பெற்று பெறலைன்றது அடுத்த கேள்வி. ஆனால் நாம் எழுந்திருக்கிறோம். முதல்ல ஓட்டப்பந்தயத்துக்கு நீங்க இருக்குன்னா அன்னைக்கு மார்ச் எழுணும். முதல்ல எழுந்து அது தயாராகணும். உடனே நாம ஜெயிக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த எழுந்துட்டோம். இனிமே தான் நமக்கு வெற்றி வர வேண்டும். அதற்கு நாம கடுமையாக உழைக்க வேண்டும். ஆனால் இந்த தேர்தலில் பங்கேற்றது நமது எழுச்சியை குறிக்கிறது. அது நான் வந்து ஏதோ நான் யோசனை பண்ணி சொல்லலை, எனக்கு வந்து ஒரு உள்ளுணர்வு சொல்லிச்சு, அதுதான் நான் சொன்னேன். அது அப்படியே தான் நடந்திருக்கு. அதில் வந்து எதுவும் தாழ்வு இல்லை. ஐயா, இந்த தேர்தல் மூலமா வந்து உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கும் இல்லையா? ஆமாம். இனி ஒரு காலங்களில் நம்ம சங்கம் என்ன மாதிரி செயல்படுன்றது. ஓகே, அதாவது நம்ம கட்சி 5ஆம் யுக கட்சின்னு இருக்கோம். இப்போ இது வரைக்கும் நம்ம சின்ன அடுத்த தேர்தல் நம்ம கட்சியினுடைய ஒரு சின்னத்தில் தான் நிற்க போகிறோம். அது வந்து ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும். நாம் இன்னும் அதுக்கப்புறம் என்னன்னா மக்கள்கிட்ட நம்ம அறியப்பட்டவங்களா இருக்கணும். அப்போ மக்கள்கிட்ட எப்படி இருந்தால் போய் சேரலாம், அதை கவனித்து அது சார்ந்த முடிவுகளை எடுத்து இந்த 5 ஆண்டுகளில் நாம் மக்களை அடைய வேண்டும். மக்களுக்கு நம்மை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். நினச்சிங்களா? அந்த நிலை வரும்போது நிறைய மாற்றங்கள் வரும். ஏன்னா இப்போ இது வரைக்கும் திராவிடம் இருந்துகிட்டு இருந்து இப்போ திராவிடம் இல்லை, காணாமல் போயிடுச்சு. ஏன்னா இப்போ அதுக்கு பதில் இன்னொருத்தர் வந்திருக்காரு. அவருமே தொடர்ந்து நீடிக்க முடியாது. திராவிட மிரர் அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இவருமே யாரெல்லாம் வச்சிருக்காரு, அந்த தலைவர்கள்லாம் திராவிட தலைவர் தான் இவரு வச்சிருக்கிறாரு. ஸோ அதனால இது இன்னொரு திராவிடம் தான். இப்போ இவங்க முன்ன என்ன சொல்ற திராவிடம் 2.0 முன்னாலே பேசுனாங்க. அது 2.0 கிடையாது, இதுதான் 2.0. திராவிடம் 2.0 தான் விஜய்ன்றது. ஓகே, இது நமக்கு வந்து புதுசில்லை. நம்ம இந்த புதிய சக்திக்கு எதிராகவும் நம்ம வந்து களமிறங்கி நாம் இன்னொன்று, விஜய் தமிழர் அல்ல. நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். விஜயுடைய தாயார் வந்து ஷோபா. அவங்க வந்து ஒரு பிராமணன், தெலுங்கு பிராமணன். நல்ல கவனிங்க, தெலுங்கு பிராமணன். அப்போ திராவிட கட்சியும் தெலுங்கு கட்சி தானே. கட்சியில் இப்போ தெலுங்கே நம்மளை ஆண்டு பார்த்தீங்களா? எப்படி ஜெயலலிதா நம்மளை ஆண்டாங்களோ அதே போல் தான் இப்போ இவர் வந்து ஆண்டுகிட்டு இருக்காரு. அந்த அம்மாவும் சினிமான்றதெல்லாம் வச்சுக்கிட்டு அப்புறம் சோ ராமசாமி போன்ற இது சகுனிகளின் மூலமாக வந்து சாணக்கியர்கள் மூலமாக அவர் ஆட்சியை பிடிச்சாங்க. இப்பயும் புதிய சாணக்கியர்கள் நிறைய பேர் வேலை செஞ்சு தான் வந்திருக்காங்க. மக்கள் இப்போ நமக்கு வந்து என்னென்னா விழிப்புணர்ச்சி கொடுக்கணும். மக்களுக்கு நாம் புதிய சிந்தனை கொண்டவர்களாக இருக்கணும். எப்படி மக்களை சென்றடைவது, இந்த மாதிரியான ஒரு போலிகளை எப்படி நாம் விலக்கி நல்ல ஒரு அரசியல் வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா கேரளாவில் எம்ஜிஆர் அந்த காலத்தில் பிரேம் நசீர் போன்றவங்களாம் இருந்தாங்க. அவங்க அரசியல் அவர்கள் முயற்சி பண்ணாங்க, மக்கள் அனுமதிக்கலை. அப்பயே அவங்க ஓட்டு போட்டே போட அவங்களுக்கு இது அன்றைக்கி சினிமாவிலே இருந்துட்டாங்க. அதே போல் கர்நாடகத்தில் பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் வந்தார். அவர் ஒரு நல்ல ரொம்ப ஃபேமஸான மேட்டினியில் கர்நாடகத்தில் அவருமே அரசியலுக்கு வந்தார். முதல் தேர்தலே அவருக்கே தோல்வி இது பண்ணிட்டாங்க. நீ சினிமாவோட இருந்துட்டாங்க.
ஆந்திராவில் மட்டும் என்னன்னா அவர் சாமியார் வேஷம் போட்டாருன்றதால என்டி ராமாராவும் கொஞ்சம் வந்தார். ஏன்னா அவர் சினிமாவிலேயும் சாமியார் வேஷம் தான் போட்டிருந்தாரு. அதனால கொஞ்ச நாள் முடிச்சு அப்புறம் அவர் பார்வதியோடலாம் வச்சுக்கிட்டு அவர் வந்து கலீஜ் பண்ண உடனே அவரும் இல்லாமல் போயிட்டாரு. விடுங்க. ஆக ஆனால் தமிழ்நாடு ஒன்று மட்டும்தான் இன்னும் முட்டாள்களின் கூட்டமாக, முட்டாள்களின் நாடாக இன்னும் திளங்கிட்டு இருக்கு. இன்னமும் சினிமாக்காரன் பின்னால போய் நிற்கிறாங்க. இது என்னன்னா, நம்மை வழி நடத்துறவங்க யாருங்க? தெலுங்கு, திராவிடம்ன்ற தெலுங்குகள் தான் வழி நடத்திட்டு இருக்காங்க. நம்முடைய இப்போ தினகரன் பத்திரிகை யாரு, முரசொலி யாரு, ஏன்னா நீங்கள் பாருங்க, சன் டிவி யாருது, கலைஞர் டிவி யாருது, எல்லாம் தெலுங்கு டிவி. தமிழ் ஏதுங்க டிவி? அப்போ மீடியாலாம் அவங்க கையில் இருக்கு, பிராமண கையிலையும் தெலுங்கு கையிலும் தான் இருக்கு. அப்புறம் என்ன நடக்கும்? இதான் நடக்கும். இப்போ இதையெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கிட்டு நாம் ஒரு புதுதான அரசியல் வியூகம் வைத்து தொடர்ந்து இது நடக்கக்கூடாது. தமிழர்கள் மீண்டும் தமிழன் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும். அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் நம்ம பண்ணணும். அதான் இன்னைக்கு தேவையானது இருக்கு. சொந்த மண்ணில் அடிமையாக இதெல்லாம் வைக்க கெடுங்க, அசிங்கம். தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆகணும். நீ எவ்வளோ நல்லவனா அப்படி யாராக இருந்தாலும் அவனுக்கு இடம் அங்கே தான். பார்க்க சுற்றி இருக்க எல்லா ஸ்டேட்டும் ஒழுங்காக இருக்குங்க. நான் மட்டும் ஏங்க இப்படி இருக்கோம்? ஏன் சினிமா பின்னால் போயிட்டு இருக்கோம்? அப்போ தமிழ்நாட்டினுடைய படித்தவர்கள்கிட்ட தான் இந்த பொறுப்பு இருக்கு. யாவனுக்கும் பொது புத்தியே கிடையாது. வேலை செய்யணுமா இல்லை? படிச்சிருக்கிறல்ல, உன்னை மாற்றான் வந்து ஆள்றான்ல, வெக்கமான ஈனம் சூடு சோழம் எதுவும் இல்லையா? இதை மாற்றணுமா இல்லையா? யாரையும் அவன் நாட்டை ஆள்றது? மணிமேந்து தான் ஆளணும். அப்போதான் என் நாடு சிறக்கும். மாற்றம் ஆளும்போது அவனுக்கு ஒரு நல்லது கொண்டு என்ன இருக்கும்? அவனை அடிமைப்படுத்தணும்னு இருக்கான். நீ உன்னுடைய பெருமைகள் தெரியக்கூடாதுன்னு இருக்கான். உலகத்தின் மூத்த மொழி தமிழ் மொழி. நம்மகிட்ட எல்லாமே இருக்கியா? ஆதிகால விஞ்ஞானங்கள் எல்லாமே நாம தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இவ்வளவு இருக்கு. நம்ம ஏற்கனவே எவ்வளவு பதிவு பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த பெருமைகள் எல்லாம் வெளியே வர்றதில்லை. நாம் அடிமைன்றது ஒன்று மட்டும்தான் இருந்துகிட்டு இருக்குது. ஜெயலலிதா கால துப்புன்னு போய் விடுவாங்க. இதெல்லாம் திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு இன அழிப்பு, இன பங்கம். துப்புன்னு போய் ஜெயலலிதா காலில் விடுவானுங்க. இந்த சினிமா முகத்தை விட்டு வெளியே வாங்க மக்களை, தயவு செய்து வெளியே வாங்க. சினிமாவில் அவன் நடிக்கிறான், கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறான், அத்தோடு அவன் இருக்கணும். நீ யார் ராணி? விஜய் தமிழன் அல்ல. விஜய் ஒரு தெலுங்கன், பிராமணன், தெலுங்கு பிராமணன். விஜய் எப்படி நம்மளை ஆளுறதுக்கு என்ன தகுதி இருக்கும்? நாமெல்லாம் கேன பயலாக இருக்கிறோம், அவனுக்கு வந்து ஆண்டுகிட்டு இருக்காங்க. ரொம்ப மோசம். அதனால நிறைய மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கு. அதனால நாம வந்து மக்களை சென்றடையும். நாம முன்ன 1.0 என்ன பண்ண, நான் வகுப்பெடுத்தோம். நாங்க மாதிரி எல்லாருக்கும் படிப்பு சொல்லி கொடுத்து அவங்க பரீட்சை வச்சு அவங்களுக்கு பட்டம் கொடுத்து இறக்கி விடுறோம் அப்படின்னு தான் நம்ம போஸ்ட் அடிச்சு விட்டோம். போஸ்ட் அடிச்சு விட்டு விடாதுட்டாங்க. அப்படி நமக்கு வந்து சபட்டாச்சு பண்ணிட்டாங்க. அப்போ அந்த மாதிரி நடக்காம மக்கள் அறியிற மாதிரி நாம் பல விஷயங்களை செய்ய வேண்டும். இந்த 5 ஆண்டுகளுக்கு உழைத்து தான் நாம் முன்னுக்கு வரணும். சினிமாவில் கூத்தடியாக தான் ஆட்சியில் உட்காந்துட்டோம், அது வேற விஷயம். ஆனால் நாம் அப்படி வர்றது நாம் விரும்பக்கூடாது. உழைத்துத்தான் எதையுமே பெற வேண்டும். உழைப்போம். இந்த 5 ஆண்டுகளுக்கும் மக்கள் நலனை செய்கிற மாதிரி நாம் நிறைய உழைப்போம். அடுத்த ஆட்சி தமிழரின் ஆட்சியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்தோடு இறங்கி பணியாற்றினால் நாம் அடைய முடியும். மனதில் நம்பிக்கை வேண்டும், உடல் உழைப்பு வேண்டும். இது இருந்ததுன்னா யார் வேணாலும் எந்த கோல் வேணாலும் ரீச் பண்ணலாம். அப்போ தமிழ் சமூகத்துக்கு உழைக்கின்ற எண்ணமும் மனதில் வைராக்கியம் இருக்கணும். 700 ஆண்டுகளாக தமிழ்நாட்டை தமிழர் ஆளவில்லை. முன்ன மன்னராட்சியில் வந்து அவங்க வாழ் வச்சு ஆண்டுட்டு போயிட்டானுங்க. இதற்கெல்லாம் பின்னால் இருக்கிறவன் பிராமணன் 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 அவன் தான் முடிவு பண்ணி வச்சிருக்கான். உலகத்தில் அவனை பொறுத்த 2 இனங்கள் தான். ஒன்று யூத இனம், இன்னொன்று தமிழினம். தமிழினம் தான் அவன் வந்து பார்க்குறான். யூதனுக்கு ஒன்றும் தெரியாது நினச்சிங்களா. தமிழர்களை எல்லாம் சாதித்தவர்கள். அதனால் தமிழர்கள் மீது அவனுக்கு ரொம்ப காழ்ப்புணர்ச்சி இருக்கிறது. நான் வரக்கூடாதுன்னு பார்க்குறான். அதனால் மற்றவர்கள் தெலுங்கர்களையும் மற்றவர்களையும் வைத்து நம்மை அடிமைப்படுத்தினால் யூதனுக்கு பிராமணனுக்கு சந்தோஷமாக இருக்குது. அவனுடைய இந்த அல்ப சந்தோஷத்தை நாம் முறியடித்து நாம் ஆட்சிக்கு வர வேண்டும். அதற்கான வழிகளை தேட வேண்டும். மக்களை சென்றடையக்கூடிய வழிகளை தேட வேண்டும். அது நமக்கு நிறைய செய்ய போகிறோம். மக்களை சென்றடையக்கூடிய நிறைய யுக்திகளை நாம் பின்பற்ற போகிறோம். இதற்கெல்லாம் முடிவு கட்டணும்.
அது குடி காலத்தில் அதுக்கான முடிவுகள் வரும். அது தெற்கிருந்து தான் அந்த முடிவு கிளம்பும். தெற்கே இருந்து ஒரு ஒளி பறக்கும் என்று சொல்வார்கள். அது ஏற்கனவே சொல்லப்பட்டது தான். நாம தான் இந்தியாவுக்கு வழிகாட்டுவோம். சத்தியுகமும் பிறந்துருச்சு. அது பிறந்து 10 வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கு. இருந்தாலும் அதுக்கு சேர்ந்து தான் காரியங்கள் நடந்துட்டு வருது. நாம் ஆட்சி அமைப்போம், நல்லவர்கள் ஆட்சி அமைப்பார்கள், தமிழ்நாடு சிறக்கும். வாழ்க.